நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையா நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாக்ஷரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நீ நின்று காக்க. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். வாரம் நம்ம ஆதன் ஆன்மீகம் சேனல்ல வீக்லி ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு இருக்கோம். மேஷம் டு மீனம் வரையிலான ராசிகளுக்கு வீக்லி ப்ரெடிக்ஷன். நீங்க இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது, உங்களுக்கான லக்கி கலர்ஸ் அண்ட் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ், அது மட்டும் இல்லாம ஸ்பெஷலா உங்களுக்கான முருகர் மெசேஜ் அந்த வாரத்திற்கானது, இதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரும். அதே தான் இந்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்க ராசிக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் ஏஞ்சல் நம்பர்ஸ், முருகர் மெசேஜ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நீங்க உங்க ராசிக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ முதல் ராசி மேஷ ராசி. நீங்க இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மேஷராசி, நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்ற போது தைரியமா சில காரியத்துல இறங்கணும் அப்படின்னு இருக்கு. பயணங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா தைரியமா அதுல நீங்க முடிவுகள் எடுக்கலாம். அதற்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எப்பவுமே சுறுசுறுப்பா இருக்கணும். இந்த வாரம் முழுவதும் நீங்க சுறுசுறுப்பா செயல்படணும், ரொம்ப ஆக்டிவா இருக்கணும். தைரியமா எந்த விதமான காரியங்களையும் நீங்க இறங்கலாம். எது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கோ அந்த காரியங்கள்ல இறங்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எதை பத்தியும் ஜட்ஜ்மெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு காரியத்தை பத்தியோ இல்ல ஒரு நபரை பத்தியோ எதை பத்தியும் இந்த வாரம் ஜட்ஜ்மெண்ட் பண்றத தவிர்த்துக்கோங்க. இதுதான் இறுதி, இதுதான் முடிவு அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள வர வேண்டாம். அது வரக்கூடிய ஃபியூச்சர்ல அது மாறலாம், உங்களுடைய ஒப்பீனியன் மாறலாம். அதனால இந்த வாரம் எந்த விதமான முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆக்வா கிரீன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் கிரீன்லயே ஒரு மாதிரி ப்ளூ ஷேட்ல வரும். ஸோ அந்த கிரீனையும் நீங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் சீ ப்ளூன்னு சொல்லுவாங்க, சீ ப்ளூ கலரையும் நீங்க யூஸ் பண்ணலாம். இந்த 2 கலர் உங்களுக்கு லக்கியா இருக்கும். உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 5041212. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு, அதாவது ஒரு நாளும் நீங்க உங்க நேரத்தை வீணடிக்காம சரியா செஞ்சு கொண்டு போகிறதுக்கான ஒரு முக்கியமான சப்போர்ட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு நிச்சயமா யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, டிவைன் சைட்ல இருந்து கிடைக்கும். அண்ட் நிறைய சாய்ஸஸ், ஆப்ஷன்ஸ் உருவாகும். ஒன்னு போனா என்ன, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய உருவாகும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க யூஸ் பண்றதால. மேஷ ராசி, இப்போ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன இந்த வாரத்துக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மேஷ ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களுடைய நீங்க வைக்கக்கூடிய குறி தவறாம இருக்கணும்னா அப்போ உங்களுடைய இலக்கு சரியானதா இருக்கணும். ஸோ அப்போ இப்போ நீங்க வச்சிருக்கிற இலக்கு சரியா அப்படின்றத கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி பாருங்க. முருகர்கிட்ட கூட ஒரு வேண்டுதல்ல கூட வைங்க. நிச்சயமா முருகர் அந்த இலக்கு சரியா தப்பா இல்ல அதுல என்ன கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்றத காமிச்சு கொடுத்துருவாரு. ஸோ அப்படி உங்களுடைய இலக்கு சரியாச்சுன்னா அப்போ நீங்க வைக்கக்கூடிய குறி, இனிமே உங்களுடைய இலக்கு சரியா இருக்கும் போது வைக்கக்கூடிய குறி கண்டிப்பா மிஸ் ஆகாது. உங்களால ஜெயிக்க முடியும். ஸோ நீங்க தொடர்ந்து எல்லா விஷயங்களும் ஜெயிக்கணும்னா வேல் வேல் வெற்றி வேல் இந்த ஒரு ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருங்க முருகரை நினைச்சு. கண்டிப்பா உங்களுடைய காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ மேஷ ராசி, நீங்க கமெண்ட்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ரிஷப ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது மிகப்பெரிய மாற்றத்திற்கான முடிவுகளோ இல்ல மாற்றத்திற்கான ஆக்ஷன்ஸோ தாராளமா இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு விஷயத்த புரட்டி போடணும்னு நினைக்கிறீங்க, இம்மிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கணும், சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு திருப்பு முனைகளை நீங்க தாராளமா மேற்கொள்ளலாம், கையாளலாம். அதற்கான ஒரு சரியான டைம் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது,
மத்தவங்க கிட்ட இமோஷனலி கனெக்ட் ஆகுறத கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான ஜோன்ல இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப இமோஷனலா அட்டாச் ஆகுறது, அதற்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்க்குறது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆரஞ்ச் அண்ட் ரெட் இந்த 2 கலர்ஸ நீங்க இந்த வாரம் ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா லக்கியானதா இருக்கும். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 4, 5. ஸோ இந்த 4, 5 ஏஞ்சல் நம்பரை இந்த வாரம் முழுவதும் மொபைல்லையோ வால்பேப்பர்லையோ நீங்கள் எழுதி யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இந்த வாரம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சரியானதா இருக்கும், உங்களுக்கானதா இருக்கும், அண்ட் அது ஆர்கனைஸ்டா இருக்கும். கண்ணா பின்னான்னு இருக்காம அந்த திருப்புமுனை மாற்றங்கள் ஒரு சரியான விஷயத்தை நோக்கி போகும். ஸோ இதுக்கு நம்பர் 4, நம்பர் 5 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ரிஷபராசி உங்களுக்கு முருகர் இந்த வாரம் என்ன மெசேஜ் கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்கலாம். ரிஷபராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், கண்டிப்பா உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை இருக்கு. ராஜ வாழ்க்கை வாழணும்னு நினைப்பீங்க. அதாவது கோடீஸ்வரனா இருந்தாதான் ராஜா வாழ்க்கை அப்படின்னு கிடையாது. இருக்கிற இடத்துலயே ராஜா மாதிரி வாழ்றது, உங்களுடைய ப்ரொஃபஷனல் என்னவா இருந்தாலும் அதுல நீங்க ராஜா மாதிரி இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் யாருக்கெல்லாம் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த வாழ்க்கை உங்களுக்கு நிச்சயமா முருகர் கொடுப்பாரு. அதற்கு முதல் தகுதி எல்லா ஜீவன்கள் கிட்டையும் நீங்க கருணையோட இருக்கணும். அதாவது ஒரு தலைகணத்தோட இருக்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு உயர்வான விஷயங்களும் வராது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஜீவராசிகள் மேலும் கருணையோடு நடக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்த்த அந்த பெரிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ ரிஷபராசி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. மிதுன ராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உணர்வுகளுக்கு டைம் கொடுங்க. உணர்வுகளுக்கு நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ, எதெல்லாம் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்குதோ அந்த காரியங்கள்ல ஈடுபடுங்க. அது உங்களுக்கு சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்களா இருந்தாலும் பரவாயில்ல, பட் சந்தோஷமா இருக்க பாருங்க. அதற்கான விஷயங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, எந்த ஒரு புதிய வாய்ப்புகள் அதாவது உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள்ல இந்த வாரம் உடனே அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு விதியும் கிடையாது. ஸோ அவசரப்பட்டு எதையும் செய்யாதீங்க. மற்ற விஷயங்கள்ல சந்தோஷத்துக்கான விஷயங்கள் ஓகே, ஆனா மற்ற விஷயங்கள்ல அவசரப்பட்டு செய்ய வேண்டாம். புதிய விஷயங்கள்ல தொடங்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு இந்த வாரம் மட்டும். ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ஸ்கை ப்ளூ இந்த 2 கலர்ஸும் உங்களுக்கு இந்த வாரம் லக்கியா இருக்கும். மிதுன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 1414-606 இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்க அந்த உணர்வுகளா இருக்கட்டும், ஒரு ஸ்பார்க்கா இருக்கட்டும், இது எல்லாமே வெளிவரும் இந்த வாரம் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும் போது. அண்ட் கமிட்மெண்ட்டை தவற விட மாட்டீங்க. கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டா செஞ்சு முடிக்கிறதுக்கும் இந்த 606 ஏஞ்சல் நம்பர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிதுன ராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். மிதுன ராசி ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களை நீங்களே சாந்தப்படுத்தி கொள்ளுங்க. ஸோ அமைதியா இருங்க, காம் டவுனா இருங்க. அதை மட்டும் பாருங்க. எனக்கு இந்த விஷயம் நடக்கல, இந்த பணம் கிடைக்கல, இந்த பொசிஷன் கிடைக்கல, அது எல்லாம் இந்த வாரம் அதை பத்தி எதுவுமே யோசிக்காதீங்க. உங்களுக்கு மனசுக்கு எது சந்தோஷமா இருக்குமோ, எதை செஞ்சா சந்தோஷம் கிடைக்குமோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அதுவே ஒரு விதமான ரெக்கவரி, ஹீலிங். அந்த மாதிரி உங்க மனசை நீங்க சாந்தப்படுத்திக்கோங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் முருகர் பார்த்துப்பாரு. வேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு ஸ்லோகனை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. நிச்சயமா இப்போதும் முருகருடைய துணை இருக்கும். இதுதான் உங்களுக்கான ஒரு முருகர் மெசேஜ். ஸோ மிதுன ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. கடகராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது முடிவுகள் ரொம்ப தெளிவா இருக்கணும். அதாவது உங்களுக்கு அந்த அளவுக்கு அனுபவங்கள் இருந்தா உங்க அனுபவத்தை வச்சு சில முக்கியமான முடிவுகள் எடுங்க. அனுபவம் இல்லைன்னா கூட அந்த மாதிரி அனுபவ ரீதியான பெரிய மனிதர்கள் கிட்ட ஒரு சஜஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் முடிவுகள் எடுங்க. ஸோ இந்த மாதிரி தெளிவான சிந்தனை இருக்கணும். இதை மட்டும் நீங்க மேற்கொள்ளணும் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு.
அண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது பணம் பொருள் சார்ந்த விஷயங்கள்ல கூட்டு சேர்த்துக்காதீங்க, யாரும் கூட்டு முயற்சி வேண்டாம் இந்த வாரம் அப்படின்னு இருக்கு. ஸோ கொஞ்சம் இந்த வாரம் அதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்பிள் அண்ட் ரெட் கலர், இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க, கண்டிப்பா லக்கியானதா இருக்கும். கடக ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 233 2222. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும், மைண்ட் ஸ்ட்ரென்த் ஸ்டெபிலிட்டியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் எதுல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி எதுல நீங்க ஒரு விஷயத்த இறங்கி இருக்கிறீங்களோ, எதுல கால் எடுத்து வச்சிருக்கீங்களோ அதுல உங்களால பின்வாங்க முடியாது. ஸோ கரெக்டா அது ஸ்ட்ராங்கா, அதாவது போடுற பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும்னுவாங்களா, அந்த மாதிரி நீங்க போகக்கூடிய காரியங்கள், செய்யக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கானதா இருக்கும், பின்வாங்க முடியாது. ஸோ நீங்களே நினைச்சாலும் பின்வாங்க முடியாது. ஸோ எல்லாமே அது மூவ் ஃபார்வர்ட், அடுத்தடுத்து முன்னேற்றத்தை நோக்கி போகும். இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்க. ஸோ கடகராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் இந்த வாரத்துக்கு என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ், நிறைய எண்ணங்கள் இருக்கு, நிறைய கனவுகள் ஆசைகள் இருக்கு, இதெல்லாம் எனக்கு நிறைவேறணும் முருகா, நான் என்னதான் பண்றது, நானும் என்னென்னவோ பண்ணிட்டேன், இப்ப நிறைவேற நான் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க சுயம்பு முருகர் 27 நட்சத்திர முருகர் கோயில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு முருகரை நீங்க வழிபடணும். நீங்க நேரடி தரிசனம் பண்ணாலும் சரி, இல்ல போய் பண்ண முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தபடியே அந்த முருகரை மனசுல நினைச்சு நீங்க வழிபட்டாலும் சரி, இந்த வாரம் நீங்க அவரை வழிபடும் போது கண்டிப்பா நீங்களும் அதே மாதிரி சுயம்புவா உங்களுடைய ஆசைகளை அடைய முடியும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. கடகராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். சிம்ம ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். சிம்மராசி நீங்க என்ன பண்ணலாம் இந்த வாரம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த செலிப்ரேஷன், கெட் டுகெதர், பார்ட்டி, ஏதாவது சுபகாரியங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலந்துக்கோங்க. 4 பேரோட சேர்ந்து சில விஷயங்களை வந்து செய்யுங்க. ஸோ எப்பவுமே வந்து வேலை வேலைன்னு இருக்காம, இல்ல எப்பவுமே உங்களோட பிரச்சனை இருக்காம சந்தோஷமான தருணங்கள்ல பங்கெடுத்துக்கோங்க, சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இதை மட்டும் பண்ணணும் இந்த வாரம் அவசியமா. முடிஞ்ச அந்த வாரம் முழுவதும் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட்லாம் வருதுன்னா அதுல கலந்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பாஸ் கொடுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ரிலேஷன்ஷிப் சார்ந்து எந்த பெரிய விஷயங்களும் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம். ஒரு முடிவுகளா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆக்ஷன்ஸா இருக்கட்டும், எதுவும் இந்த வாரம் மேற்கொள்ள வேண்டாம். உங்க பார்ட்னர் கிட்ட கூட சில பிரச்சனை பத்தி பேசுறதோ இல்ல ஃபியூச்சர் பத்தி பேசுறதோ அது இந்த வாரம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போது கிரீன் அண்ட் எல்லோ கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எஃபெக்டிவா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். சிம்ம ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 171733. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பாஸ்ட்ல சில விஷயங்கள் இருக்கும், அதுல இருந்து மூவ் ஆன் பண்ண முடியாம இருப்பீங்க. அதனுடைய தாக்கம் உங்களுக்கு மனசுக்குள்ள மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா உருவாயிருக்கும். இதுல இருந்து எல்லாம் கம்ப்ளீட்டா நீங்க ரிலீஃப் ஆகணும் அப்படின்னா இந்த 1717 அண்ட் 33 இந்த 2 ஏஞ்சல் நம்பரும் தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்க யூஸ் பண்ணும் போது நிச்சயமா இந்த வாரம் இறுதியில நீங்க அதுல இருந்து ரிலீஃப் ஆகுறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஸோ சிம்மராசி உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கான முருகர் மெசேஜ், நீங்க இந்த வாரம் முடிஞ்சா பழனிமலை முருகரை வழிபடுங்க. நேரடியா போக முடியும்னா தாராளமா ஃபேமிலியோட போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஸோ பழனிமலை முருகரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே போகர்கிட்டயும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. முடியாத பட்சத்துல வீட்டுல இருந்தபடியே முருகரையும் போகர் சித்தரையும் நினைச்சு நீங்க மனமுருகி ஒரு விளக்கேத்தி வழிபடும் போது கண்டிப்பா முருகர் உங்களை சுத்தி சுத்தி வர்றதை உங்களால உணர முடியும். உங்களுக்கு அதுவே ஒரு மிகப்பெரிய தெம்பு தைரியத்தை வந்து கொடுக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன், இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு முருகர் கன்வே பண்றாரு. ஸோ இதுதான் உங்களுக்கான முருகர் மெசேஜா இருக்கு. ஸோ சிம்மராசி ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. கன்னிராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது,
புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாக்குறுதிகள், புதிய கம்யூனிகேஷன், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் தாராளமா மேற்கொள்ளுங்க. பட் வாக்குறுதி கூட சின்னதா இருக்கணும். நீங்க செய்யக்கூடியதா இருக்கணும். பெரிய பெரிய வாக்குறுதிகள்லாம் வேண்டாம். சின்ன சின்ன வாக்குறுதிகள், புதிய புதிய கம்யூனிகேஷன்ஸ், அதாவது கான்வர்சேஷன், பேச்சுவார்த்தைகள், ஏதாவது வெளியில இருந்து வரக்கூடிய ஆஃபரை பத்தி அனலைஸ் பண்றது, இதெல்லாம் தாராளமா இந்த வாரம் நீங்க மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, லவ் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஒத்தி வைக்கிறது நல்லது. அதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதவே பெருசா பெரிய வேலையா எடுத்துக்கிட்டு இல்லாம மற்ற வேலைகள், புதிய விஷயங்கள்ல நாட்டம் கொள்ளணும். அதனால இந்த விஷயங்களை கொஞ்சம் பாஸ் பண்றது நல்லது. உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெட் அண்ட் கிரீன் கலர். இந்த 2 கலரை நீங்க யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா லக்கியா இருக்கும். அண்ட் கன்னி ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 9381. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ அந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். நம்பர் 1 நீங்க யூஸ் பண்ணும்போது உங்க மேல, நீங்க பண்ணக்கூடிய காரியத்தின் மேல நீங்க கம்ப்ளீட் ஃபோக்கஸ்டா இருப்பீங்க, கான்சியஸா இருப்பீங்க. அண்ட் 938 யூஸ் பண்ணும்போது தொடர்ந்து எந்த மாதிரியான தடைகள், இடையூறுகள் வந்தாலும் உங்களுடைய பயணத்தை நிறுத்தாம அடுத்தடுத்து அதுல இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பீங்க. ஸோ அது ஒரு ஃப்ளோல கொண்டு போயிட்டே இருப்பீங்க. இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். கன்னி ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் தரக்கூடிய மெசேஜ், நீங்க இந்த வாரம் உங்க அம்மாவை போய் பார்க்கறது, அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, அவங்க கையால சாப்பாடு ஊட்டிக்கிறது, இதெல்லாம் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் அம்மாவுக்கு உங்களுக்கு செய்யறதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அதுக்கான டைம் கொடுக்காம இருப்பீங்க, மன வருத்தத்துல இருப்பாங்க. ஸோ நீங்க உங்களுடைய அம்மாவுக்கு என்னெல்லாம் நீங்க செஞ்சா பிடிக்குமோ ஸோ அதெல்லாம் செய்யுங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதை மட்டும் செஞ்சாலே போதும். நீங்க இந்த வாரம் மேற்கொண்டு இந்த முருகர் கோயிலுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், அதுக்கான காசு வரலை, அந்த மாதிரி எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். எப்படி உங்களுக்கு இதெல்லாம் நடக்காம இருந்தாலும் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு 1000 முருகர் திருத்தலங்களை தரிசிச்ச பலன் நிச்சயமா கிடைக்கும். ஸோ அம்மாவை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த வாரம் முழுவதும், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ கன்னி ராசி, ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி நீங்க உங்களுடைய வேண்டுதல்ல கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசி, இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி, உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களை சுத்தி என்ன மாதிரியான தீய விஷயங்கள் இருக்கு, யாரெல்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்றா, எந்த ஆக்டிவிட்டிஸ்லாம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, ஸோ நீங்க அதுல இருந்து வெளியே வர்றது எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள். நெகட்டிவ் நம்ம பார்க்கவே கூடாது அப்படின்லாம் கிடையாது. நெகட்டிவா நம்ம பார்த்தா மட்டும்தான், நம்ம கிட்ட இருக்கிற மைனஸ் நெகட்டிவ் திங்ஸை பார்த்தா மட்டும்தான் அதை எப்படி முறியடிச்சு வெளியே வரணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், முறியடிச்சும் வரும். ஸோ அந்த விஷயங்களை இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பாசிட்டிவான மைண்ட் செட்டோட ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு விஷயம் நெகட்டிவா நம்ம ரிலீஸ் பண்றோம், ஆனால் இனிமேல் நல்லது நடக்க போகுது, அவ்வளவுதான். ஸோ உங்களை சுத்தி இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்களை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுல நீங்க ஃபோக்கஸ்டா இருங்க அப்படின்னு இருக்கு. நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, பணம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த வாரம் எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுக்க வேண்டாம். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தங்கம் வாங்குறது, ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, எதுனா லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது, அட்வான்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த வாரம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மரூன் கலர் அண்ட் பிளாக் கலர், இந்த 2 கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லக்கியானதா இருக்கும். துலாம் ராசி, உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 171313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்க மேல ஒரு பிலீஃப் இல்லாம போயிருக்கும். சமீப காலமா உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். என்னாலலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். யாராவது ஏதோ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது உங்க மேலேயே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். உங்களால முடியாது ஒண்ணுமே இல்லை அப்படின்றது. அண்ட் எங்க இருந்தாலும் ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எதுவும் அன்கம்ஃபர்டா நடக்காது, அந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் நீங்க ரியலைஸ் பண்ண முடியாது, அந்த ஒரு நம்பிக்கையும் ஏற்படும். ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றதால. துலாம் ராசி, உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ துலாம் ராசி, உங்களுக்கான முருகர் மெசேஜ், உங்களுக்கு அகைன் நீங்க என்ன ஏஞ்சல் நம்பர் எதுக்காக யூஸ் பண்ண சொன்னோம் அதே தான் முருகர் மெசேஜ்ல வருது. உங்களுக்கு யாருமே இல்லைன்னு எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். அதாவது நிறைய பேர் இருக்காங்க. நீங்க நினைக்கிறது
உங்களுடைய ஆப்போனண்ட்டுக்கோ இல்ல வந்து கூட ஒர்க் பண்ற கொலீக்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இவங்களுக்குலாம் ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, சப்போர்ட் இருக்கு, ஃபேமிலி இருக்கிறாங்க, மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, அதனால அவங்களாம் வராங்க. ஸோ என்னால எதுவும் வர முடியல, என்கிட்ட உழைப்பு இருந்தாலும் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னா அதெல்லாம் இந்த வாரத்தோட தூக்கி போட்டுருங்க. இந்த இந்த வாரம்ன்றதை விட இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இப்பயே தூக்கி போட்டுருங்க. ஸோ முருகர் தரக்கூடியது உனக்கு யாருமே இல்லைன்னு யார் சொன்னா, உனக்காக நான் இருக்கிறேன், என் குடும்பமே இருக்கு. ஸோ சிவன், பார்வதி, விநாயகர் எல்லாருமே இருக்காங்க. அப்போ உங்களுக்காக முருகருடைய குடும்பமே இருக்கு. ஸோ நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். தைரியமா உங்களுடைய அடுத்த கட்ட முயற்சியில இறங்குங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ துலாம் ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசி உங்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ நீங்க இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க பார்க்கக்கூடிய உங்க பெண்ணா இருக்கிறீங்கன்னா தைரியமா எந்த விஷயமா இருந்தாலும் இறங்குங்க, செயல்படுங்க, முடிவுகள் எடுங்க. எல்லாமே உங்க கையில தான் இருக்கு அப்படின்ற நம்பிக்கையோட செயல்படுங்க. நீங்க பார்க்கக்கூடியவங்க ஆணா இருந்தீங்கன்னா உங்களுடைய அம்மா இல்ல ஒய்ஃப் இல்ல உங்களுடைய அக்கா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்களை நீங்க மதிச்சு நடக்கணும். ஸோ அவங்களோட சேர்ந்து சில செயல்கள்ல ஈடுபடும் போது கண்டிப்பா அது வெற்றியா மாறும். ஸோ இந்த விஷயங்களை பண்ணணும் அப்படின்னு இருக்கு. என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாருக்கும் நியூட்ரலா போகணும், எல்லாருக்கும் பேலன்ஸ்டா போயிடணும், இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் இருக்கக்கூடாது, மிடில்ல போயிடணும், அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றீங்கன்னா, அதுவும் உணர்வு பூர்வமான விஷயங்கள்லாம் பண்றீங்கன்னா அது இந்த வாரம் தவிர்த்திடணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க என்ன கலர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஆரஞ்சு அண்ட் கிரீன் கலர்ஸ், இந்த 2 கலர்ஸ் இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணலாம். விருச்சிகம் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 224466. இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தாலும் சரி, மனதுக்கு ஒரு நிம்மதியற்ற விஷயங்கள், நிம்மதியற்ற நிலையை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நடந்தாலுமே சரி, எதை பத்தியும் கவலைப்பட மாட்டீங்க. அண்ட் எதுவா இருந்தாலும் நடக்கக்கூடிய பிளஸ் மட்டும் இல்லை, மைனஸா இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த அக்செப்டன்ஸ், அந்த தாட்ஸ், இந்த ஒரு எண்ணமும் கவலை இல்லாத ஒரு உணர்வும் உங்களுக்கு ஏற்படும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. விருச்சிகம் உங்களுக்கு முருகர் தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசி, முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ், உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சவங்க, நெருக்கமானவங்க கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேருவாங்க. யாரையோ மிஸ் பண்றீங்க, யாரோ கூட இல்லைன்னு நினைக்கிறீங்க, நிச்சயமா அவங்க உங்களோட வந்து சேருவாங்க. ஆனா அவங்க வந்து செய்யறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ மைனஸ் இருக்கு, அதாவது அவங்க பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் போது உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த குறை உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை மாத்திக்கோங்க. அதுதான் அவங்க உங்களோட வந்து சேர்றதுக்கு தகுதியான ஒரு விஷயம். இதை மட்டும் செய்யுங்க, நிச்சயமா உங்களுடைய அன்புக்குரியவங்களை உங்கள்கிட்ட சேர்த்துருவேன் அப்படின்ற முருகர் மெசேஜ் உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ விருச்சிக ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. தனுசு ராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, உணர்வு ரீதியா ஏதோ ஒரு முடக்கத்துல இருக்கிறீங்க, ஒரே லூப் மோடு மாதிரி மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. நல்லா இருப்பீங்க, திருப்பியும் பிரச்சனைக்குரிய விஷயத்துல போயிடுவீங்க, நல்லா இருப்பீங்க, திரும்பியும் சோகமா ஆயிடுவீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா அதுல இருந்துலாம் வெளியே வாங்க. அது உங்களுக்கான பிரச்சனையும் கிடையாது, உங்களுக்கான வாழ்க்கையும் கிடையாது. வாழ்க்கையில முன்னேறதுக்கான வழியை பார்க்கணும், அதற்கு இந்த வாரத்தை நீங்க கண்டிப்பா பயன்படுத்திக்கணும் அப்படின்னு இருக்கு. ஸோ நீங்க என்னெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு பார்க்கும்போது, எப்பவுமே வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறேன், நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், என் மனசு உடம்பும் சோர்வா இருக்கு, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வாரம் அதெல்லாம் விட்டுருங்க. அதுல இருந்துலாம் அதுக்கெல்லாம் ஒரு பாஸ் கொடுத்துட்டு நீங்க வெளியேற பாருங்க. ஆக்ஷன் வைஸ் புதுசா ஏதாவது செய்ய பாருங்க அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டன், ரெட் அண்ட் கிரீன், இந்த 3 கலர்ஸும் நீங்க இந்த வாரம் யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப லக்கியா இருக்கும். தனுசு ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 818311. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல்லையோ மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அதேதான், பழைய விஷயங்கள்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க, அந்த ஓல்டு பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க வந்து பிரேக் பண்ணி உடைச்சிட்டு வெளியே வர முடியும் உங்களால, உணர்வு பூர்வமாகவும் சரி, ஆக்ஷன் வைஸும் சரி. அதுக்கு இந்த 818 நம்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
அண்ட் 3111 யூஸ் பண்ணும்போது வரக்கூடிய புதிய லைஃப்க்கு நீங்க ப்ரிப்பேர்டா இருப்பீங்க, ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர்ஸ் யூஸ் பண்றதால. தனுசு ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்னன்னா, ஆல்ரெடி நீங்க நொந்து போயிருக்கீங்க, நீங்களே கஷ்டத்துல இருப்பீங்க, உடைஞ்சு போயிருப்பீங்க. இதுல முருகா உன் கோவிலுக்கு வர்றது கூட எனக்கு உடலாலையும் மனதாலையும் தெம்பு இல்ல, வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் உங்க மனசுல வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். உன்னை பார்க்கணும்னு இருக்கு, ஆனா பார்க்க முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது முருகர் தரக்கூடிய பதில், உங்க வீட்டிலேயே முருகர் சிலை இருக்கும் இல்லையா? சோ அவருக்கு திருவுருவ படத்துக்கோ திருவுருவ சிலைக்கோ முருகரா நீங்க அங்கதான் முருகர் இருக்காரு நீங்க பாவிச்சு டெய்லியும் உங்க வீட்டுல பூக்கிற பூ இருந்தாலும் சரி, இல்ல வெளியில பூக்கள் இருந்தாலும் சரி, ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பூவை வாங்கி முருகருக்கு சாத்தி டெய்லியும் வழிபடுங்க. கண்டிப்பா உங்களோட மனசு நிறைவா மாறும். நிச்சயமா உங்களுடைய மனசை முருகர் மாத்தி உங்களுடைய வாழ்க்கையை மாத்தி கொடுப்பாரு அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. தனுசு ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. மகர ராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு காரியங்கள், செயல்கள் இதுல வந்து தலைமை பண்பு வகிக்கணும் அப்படின்னு இருக்கு. நீங்க லீட் எடுத்து நீங்க போயிட்டு முன்ன நின்னு சில விஷயங்களை நடத்தணும். அதுக்கு வந்து ரெடி ஆகுங்க. எந்த தடை வந்தாலும் என்னால முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டோட ஒரு விஷயத்துல இறங்குங்க. குறிப்பா அதே மாதிரி உங்களுடைய அப்பா ஸ்தானத்துல இருக்கக்கூடியவங்க, உங்களுடைய பாஸ், வயதுல மூத்தவங்க, சோ இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா அதற்கான விஷயங்கள் இந்த வாரம் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. இங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, புதிய காரியத்துல இறங்காதீங்க. சோ ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்க விஷயங்கள் லீட் எடுத்து பண்ணலாம். ஆனா புதிய விஷயங்கள் உங்களுக்கு அதுல பழக்கமே இல்லை, அனுபவமே இல்லை, அந்த மாதிரியான புதிய விஷயங்கள் தொடங்கலாம்னா அது இந்த வாரம் ஒத்தி வைக்கிறது நல்லது. சோ உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ளூ, அதாவது ப்ளூலயே நிறைய ஷேட் இருக்கும். ஸோ அதுல 2 மெயினான ஷேடு, ஸ்கை ப்ளூ ஒன்னு, அதுக்கு அப்படியே கான்ட்ராடிக்டா டார்க் ஸ்கை ப்ளூ ஒன்னு, கருநீலம் சொல்லுவாங்க. இந்த கருநீலமும் அண்ட் வானம் நீலமும் ஸ்கை ப்ளூவும் இந்த 2 கலர்ஸை மட்டும் ரேண்டமா யூஸ் பண்ணுங்க. மிகப்பெரிய ஒரு மன நிம்மதி, ஒரு நிறைவை உங்களுக்கு இந்த கலர்ஸ் கொடுக்கும். மகர ராசி இந்த வாரம் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 991818. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லா நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ நீங்க யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைச்ச மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். ரீபர்த் எடுத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறும். அண்ட் தோல்வியே பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வெற்றிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வெற்றியை வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த 2 நம்பர்ஸை வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க. மகர ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மகர ராசி முருகர் தரக்கூடிய மெசேஜ், உங்களை வந்து முருகர் அதிகமா சோதிப்பாரு, சோதிச்சுட்டே இருந்திருக்காரு, சோதனை நிறைய கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த வாரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்க போறது இல்லை. சோ அந்த சோதனையெல்லாம் சாதனையா மாத்திக்கிறதுக்கான ஒரு வாரம் இந்த வாரம். அதற்கான வாய்ப்பு நிச்சயமா முருகர் கொடுப்பாரு. சோ பழமுதிர்ச்சோலை முருகரை மனசுல நினைச்சுக்கிட்டு அவரோட அருளோட நீங்க இந்த வாரம் உங்களுடைய சாதனைக்கான வாரமா மாத்திக்கோங்க. சாதனைக்கான வெற்றிக்கான செயல்களில் ஈடுபடுங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜா இருக்கு. சோ மகர ராசி நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. கும்பராசி இந்த வாரம் நீங்க என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் நீங்க என்ன செய்யலாம்னு பார்க்கும்போது, பிரயாணங்கள், பயணங்கள், ஏதாவது டிராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா டிராவல் பண்ணுங்க. மனமாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், அதற்கான ப்ராசஸ் எல்லாம் பண்ணோம்னா தாராளமா இந்த வாரம் வந்து பண்ணுங்க. அதெல்லாம் நல்ல விதமா உங்களுக்கு அமையும். அதற்கான வாரம் தான் இது, மாற்றங்களுக்கான வாரம் இது அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ நீங்க என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? போதும், அந்த வெயிட்டிங் பீரியட் எல்லாமே போதும். அதை எண்ட் பண்ணிக்கிட்டு அடுத்த கட்ட வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு இருக்கு. நான் ரொம்ப நாளா ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்றேன், அது கிடைச்சாதான் நான் இதை பண்ணுவேன் அப்படிலாம் இல்லாம, அந்த வெயிட்டிங் பீரியடுக்கு ஒரு வெயிட்டிங்கை கொடுத்துட்டு நீங்க அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கணும். இந்த வாரம் எதுக்காகவும் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க கூடாது அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கான லக்கியான கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒயிட் அண்ட் டீப் சி ப்ளூ. ஸோ கருநீலமும் வெள்ளை கலரும் இந்த 2 கலர்ஸை நீங்க இந்த வாரம் முழுவதும் யூஸ் பண்ணுங்க. நிச்சயமா நிறைய விதமான
நிம்மதியான மாற்றங்கள் கிடைக்கும். கும்பராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது 55 அண்ட் இன்ஃபினிட். இந்த 0ன்னு வந்தாலே இன்ஃபினிட்டா தான் நான் உங்களை எடுத்துக்க சொல்லுவேன். ஸோ இந்த இன்ஃபினிட் சிம்பிளையும் 55யும் மொபைல் வால்பேப்பர்லையும் எழுதியோ நீங்க யூஸ் பண்ணுங்க. இது யூஸ் பண்ணும் போது உங்க மேல நிறைய விதமான மரியாதை உங்களுக்கு வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருந்தாதான் மற்றவங்க நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்க அக்செப்ட் பண்ணி அதை ஃபர்கிவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த விஷயம் நடக்கும். அண்ட் நீங்க என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க, நல்லது கெட்டது, இது எல்லாமே நீங்களே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதனுடைய கரெக்ஷனும் சரி, அதனுடைய டெவலப்மெண்ட்டும் நல்ல விதமா அமையும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்றதால. ஸோ கும்பராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசி முருகர் தரக்கூடிய மெசேஜ், முருகருடைய சந்தன அலங்காரத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா இந்த வாரம் எப்படியாவது பாத்துருங்க. ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்க கோவில் எப்ப நடக்கும்னு கேட்டாவது பாத்துருங்க. ஸோ இந்த சந்தன காப்பு அலங்காரம் உங்களுக்கு மிகப்பெரிய மன குளிர்ச்சியை வந்து கொடுக்கும். ஸோ முருகர் பேரை சொல்லி சந்தனம் வைக்கிற பழக்கத்தை உருவாக்கிக்கோங்க. விபூதி வைக்கிறது ஓகே, சந்தனமும் வைக்க பழகுங்க. ஸோ அந்த சந்தன காப்பு அலங்காரம் சந்தனம் கிடைச்சா கூட வாங்கி அதை வைக்க பாருங்க. நிச்சயமா உங்களுடைய மனசு குளிரும். மனசு பெரிய காயம் அடைஞ்சிருக்குன்னா அதுல இருந்து முழு ஆறுதல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கான அற்புதங்களும் வாழ்க்கையில நடக்கிறத உங்களால உணர முடியும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ நீங்க ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நிறைவான ராசியான மீன ராசி, நீங்க இந்த வாரம் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீனராசி நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இத்தனை நாட்களா, இத்தனை மாதங்களா ஏதோ ஒரு மன கட்டுல இருந்திருப்பீங்க. ஏதோ ஒரு மன இறுக்கம், பயம், பதட்டம், ஏதோ ஒரு விஷயம். சோ அதுல இருந்து எல்லாம் உடைச்சுக்கிட்டு வெளியே வாங்க. அந்த கட்டுல இருந்துலாம், மனக்கட்டுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாரம் இது. அப்போ உங்க மனசை வந்து ஓபன் அப் பண்ணுங்க. சோ மேற்கொண்டு என்ன மாதிரியான புதிய முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்றதுல ஈடுபட ஆரம்பிங்க. அதை நீங்க வந்து செய்யணும். அண்ட் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள், நீங்க எடுக்கக்கூடிய டயட்டா இருக்கட்டும், இல்ல உடல் சார்ந்த ஏதோ ஒரு விஷயமா இருக்கட்டும், ஹெல்த், அதாவது மெடிகேஷன்ஸ், மருத்துவ ரீதியான விஷயங்களா இருக்கட்டும், அதை வந்து மாத்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த வாரத்துல மாத்திக்காதீங்க, கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. அண்ட் உங்களுக்கான லக்கி கலர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, கோல்டன் கலர் அண்ட் கிரீன் கலர், இந்த 2 கலர்ஸையும் இந்த வாரம் முழுவதும் நீங்க யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா லக்கியா இருக்கும். ஸோ மீன ராசி உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். 15518. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் முழுவதும் நீங்க மொபைல் வால்பேப்பர்லயோ எழுதியோ யூஸ் பண்ணலாம். குறிப்பா இந்த 1551 இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது உங்களுடைய கனவுகள் என்ன சொல்ல வருது, கனவுகளுக்கான அர்த்தம் என்ன, நிறைய கேள்விகளுக்கான பதில்களை உங்களோட கனவு மூலியமா இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துரும் இந்த நம்பர் யூஸ் பண்ணும் போது. அண்ட் நம்பர் 8 யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வளங்களும் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். ஸோ இந்த 2 நம்பர்ஸ் நீங்க யூஸ் பண்ணும் போது. மீன ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மீன ராசி உங்களுக்கு வரக்கூடிய முருகர் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் அதாவது உங்களுக்கு காவடி ஆட்டம் மேல நிறைய ஆசைகள் இருக்கு, நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, அப்ப இந்த வாரம் நீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்ன்றதுக்காக வரக்கூடிய தைப்பூசத்துக்கு காவடி ஆட்டம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனியில தான் எடுக்கணும், இல்லை பக்கத்துல இருக்க எந்த கோவில்ல வேணாலும் அந்த காவடி ஆட்டம் நிகழ்வு நடக்குதுன்னா நீங்க அதுல பங்கு கொள்ளலாம். ஸோ அதை எடுக்கிறேன்னு நீங்க தாராளமா வேண்டிக்கோங்க. ஒரு விஷயத்த வேண்டிக்கிட்டு காவடி ஆட்டம் எடுங்க, நிச்சயமா வந்து உங்களுக்கு அது நடக்கும், கைகூடும் அப்படின்னு இருக்கு. அண்ட் வாழ்க்கையினுடைய இன்ப துன்பம் அது எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகும்போதும் இந்த காவடியை நீங்க மனசுல வச்சுக்கணும். அது மனசுல வந்துருச்சுனாலே எந்த இன்பம் துன்பமா இருந்தாலும் அப்பயும் சமநிலையா இருப்பீங்க அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. ஸோ மீன ராசி நன்றி முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நேர்களே, இந்த வாரம் நாம மேஷம் டு மீனம் வரையிலான என்ன செய்யலாம், செய்யக்கூடாது, லக்கி கலர்ஸ், ஏஞ்சல் நம்பர்ஸ், முருகர் மெசேஜ் எல்லாமே பார்த்தோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் முருகா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்களை கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வாரத்துல இதே பதிவோட மீட் பண்றேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.